9th டார்கெட்டட் தெரப்பி ஆஸ் யூஷுவல் மெடிசன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வந்தது. பிளான் பண்ண மாதிரியே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நர்சஸ் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. மெடிசன்ஸ் எல்லாம் செக் பண்ணி அந்த மிக்சிங் ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்பயும் போல கீமோ போர்ட்டில் தான் இது கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் போர்ட்டில் பார்க்கும் பொழுது ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, போர்ட் வந்து திரும்பி இருந்தது. இது வந்து 1000ல் ஒருத்தருக்கு தான் இருக்குமா, அதுவும் எனக்கே கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஆல்ரைட் 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 அப்படின்ட்டு அடுத்ததுக்கு போனோம். என்னென்னா, எப்படியும் கொடுத்து தான் ஆகணும் டார்கெட்டட் தெரப்பி. ஸோ வெயின்ஸ் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த வெயின்ஸில் மெடிசன்ஸை கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பை காட்ஸ் கிரேஸ் வெயின்ஸ்க்கு கிடச்சிது. ஸோ மெடிசன்ஸும் ப்ராப்பராக போயிட்டு இருந்தது. இன் பிட்வீன் ஒரு எக்ஸ்ரே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க எக்ஸ்ரே ரூமுக்கு. ஏன்னா நம்ம எக்ஸ்ரே எடுத்தால் தான் அந்த போர்ட் எவ்வளோ தூரம் திரும்பி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் எக்ஸ்ரே எடுத்தோம், ரிப்போர்ட்டும் வந்தது. ஸோ நல்லாவே திரும்பி இருக்கு போல். நெக்ஸ்ட் டைம் வரப்போ பார்க்கலாம். நாங்கள் இன் பிட்வீன் ஒரு ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபரை பார்த்த ஹாப்பினஸோட ரிமைனிங் தெராப்பியை கண்டினியூ பண்ணேன். ஸோ இவ்வளோ இதுலேயுமே அந்த சப்ஸ்கிரைபர் பார்த்து சந்தோஷம்தான்.